என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. எப்படி அண்ணே வாய்க்கு மேக்கப் பண்ணி விட்டுருக்கேன்? நல்லா சூப்பரா இருக்கு. ஏமா பொண்ணு அழகை ரசிச்சுனே இருப்பீங்க. சீக்கிரம் ஆகட்டும், பனி வர பெய்யுது, இருட்டாயினே வருது. ஆமாக்கா, ஒருத்தர கூப்பிட்டு நலங்கு வைக்க சொல்லுக்கா. அண்ணி முதல்ல போய் நலங்கு வைங்க. அண்ணி குமதி, முதல்ல உங்க மாமியாரை வைக்க சொல்லு. அவங்க தான் வயசுல பெரியவங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. அங்கதான் நின்று கதை பேசின்னு இருக்காங்க. இருங்க கூப்பிட்றேன். பாட்டியோ, பாட்டி, ரமணி பாட்டியோ, இங்க வாங்க. மா, இந்த பூ வேற அப்படியே இறங்கிக்கினே போதுமா, கீழே விழுந்துரும் போல இருக்குமா? முடியவளனா கேட்டாதானே கட் பண்ணி விட்டா. ஏன்னா பூ வைக்க முடியுதா? ஒரு ஜவுரி முடி வைக்க முடியுதா? ஜவுரி முடி வச்சிருந்தா நல்லா அழகா பின்னி போட்டு நிறைய பூ வச்சிருக்கலாம். நூண்டு மண்ணில ஜவுரி முடி வைக்க முடியல. அந்த பூவும் கஷ்டப்பட்டு வச்சிருக்கிறா. அதே பிச்சு போட்டுறாதே. ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காரு. இம்மா, நானும் எவ்வளோ நேரமாக தான் அமைதியாக உட்காந்துக்குது. அடி வாங்க கம்முனு. இம்மா, இந்த கொய்யா பழத்தை எடுத்துக்கிட்டாம இப்படி மனத்தை வாங்குறப்ப எல்லாமே உனக்கு தான். குடிசை கட்டி உள்ள உட்கார வைப்பாங்களே, எல்லாமே உனக்கு தான் சாப்பிட கொடுத்துருக்காங்க. பொறுமையாக சாப்பிடுவேன். ஒன்றும் அவசரப்படாத. நிலங்கு வைக்க அமைதியாக இரு. அக்கா, எடுத்து சாப்பிட்ட விட்டுருக்கா. நீ வேற கும்முனு. கண்ணுக்கு முன்னாடி தட்டு ஃபுல்லாக பழங்களா ஸ்வீட்டாக அடுக்கி வச்சுட்டு எதையும் எடுக்கக்கூடாதுன்னா எப்படி? இந்த மாதிரி குடும்பம்லாம் பண்ணுறாங்களே. இன்னும் மசன்னு பார்த்து இருக்கீங்க. ஆட்டம் போட பண்ண அத்தை, ஃபர்ஸ்ட் நீங்கள் நிலங்கு வைக்கத்த. இல்லை ரசாத்தி. ஏண்டி நிலங்கு வைக்கிறதுக்கு சந்தனக்கு நல்லா எங்கடி காணோம்? ராதிகா, எங்கடி வச்ச? பெரிய பொண்ணு, அங்கே தின்ன மலை இருக்கு பாரு, எத்தனை அடி. எது முக்கியமோ அதை விட்டுட்டாளுங்கம்மா. ஓடி வேலை செஞ்சுருந்தாளுங்க. அப்படியே தான் செஞ்சுருந்தாளுங்க தெரியல. பாட்டின்தாங்க. சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுருக்கீங்களா? கொடுங்க. இதில் கொஞ்சோண்டு பூ போடக்கூடாது, மல்லிப்பூ. பாட்டி, அதை 2 ரோஜா பூ இருக்கு பாருங்க, அதை எடுத்து பிரிச்சு போடுங்க. ஆமாம், ஆசீர்வாதம் பண்ணல பூல. முதல்ல சந்தனத்தை எடுத்து வைக்கலாம். அரைச்ச சந்தனம் வணக்கம் குங்குமம் அழகு நெத்தியிலே. கையில் முகத்தில் வச்சாச்சு. இப்போ வந்து குங்குமம் வைக்கலாம். ராசாத்தி நல்லா இருக்கணும். எங்கடி ஆரத்தி தட்டை காணோம்? ஒன்றுத்தையும் இவ்வளோங்கிட்ட கேட்கணும். என்ன தான் பண்ணியிருந்தாலுங்க தெரியுமா? இவ்வளோ நேரம் 3 மணி நேரமா 4 மணி நேரமா அந்த பூ தான் கட்டி இருந்தாலுங்க. பெரிய பொண்ணு, இருக்கு எடுத்துன்னு வரேன். எல்லாத்தையும் எடுத்து இங்கே வைக்காம எங்கடி எடுத்து வச்சிருக்கீங்க? பாட்டி, தட்டில் தண்ணி மட்டும் ஊற்றி வச்சிட்டேன். சுண்ணாம்பு, அதுக்கப்புறம் அது கூட மஞ்சத்தூள் கலக்கணும்ல. மஞ்சத்தூள் கேட்டால் தரவே இல்லை. சுண்ணாம்பு மட்டும் போட்டு வச்சிருக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு கலக்கி எடுத்து சீக்கிரம் எடுத்துன்னு எல்லாத்தையும் ரெடியாக வைக்கணும்ல. ஒன்று கேட்டு இருப்பாங்க. எடுத்துன்னு வந்துடுறேன். இந்த கீதா வரானு எங்கே போனாலுங்க? அவங்க 2 பேரும் மேக்கப் பண்ணியிருக்காங்க அத்தை. ஆமாம், இப்போ அவளுங்க தானே உட்கார வச்சு இப்போ நலங்கு வைக்க போகிறாங்க. மேக்கப் பண்ணியிருக்காங்களா? கூட மாட இங்கே வந்து உதவி செய்யலாம் இல்லாமல் மேக்கப் பண்ணியிருக்காங்க. வரட்டும் அவளுங்க. என் பேத்தி எவ்வளோ நேரம் தான் அந்த பணியில் உட்காந்து நிற்பா? இல்லை வேறு தலைக்கு ஊற்றி இவ்வளோ மேக்கப் வேறு. காலகாலத்தில் உள்ள உட்கார கேட்டவ இல்லையா? சளி பிடிக்க போது பாரு. தோய்ச்சி அத்தை. வீட்டை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க. இந்தம்மா பேர் எதை கரெக்டாக செய்யணுமோ செய்ய மாட்டேங்கிறாளுங்க. அப்படியே பேய் அந்த மாதிரியே முடிச்சுருக்காளுங்கம்மா. இம்மா, சும்மா கத்தின்னு இருக்காதீங்கம்மா. இருங்கம்மா, எத்தனை வருவாங்க. அதுக்கு இல்லடி, எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போத்தா இல்லையா? பொழுதோட கிளம்புன தானே. இதோ வந்துட்டாங்க பாரு. பாட்டி, இந்தாங்க, அண்ணி இதை வாங்கி கொடுங்க. உனக்கு நான் அண்ணியா? கொடு. என்னடி இது இவ்வளோ சிகப்பாக இருக்குது? ஆமாம், ஒரு பாக்கெட்டு சுண்ணாம்பு, ஒரு பாக்கெட்டு மஞ்சள் போட்டேன். நல்ல கலராக வந்துச்சு, சூப்பராக. எங்க 2 சிட்டிக்கை போட்டால் போதாதா? உங்களுக்கு இப்போல்லாம் மணி ஆகாது. ஆகட்டும் ஃபாஸ்ட்டா. பணியில் குழந்தை எவ்வளோ நேரமாக உட்காந்துக்கும். குறை சொல்கிறது வந்து டைம் போகிறதே தெரியாது. என் மாமியாரே மிஞ்சிடும் போடுறதுக்குமா இதா? ஒருத்தர் நலங்கு வைங்க. நலங்கு வைக்கிறவங்களுக்குலாம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் கொடுங்க. 11, 15 அப்படி கணக்கு பண்ணி வைங்க. ஒத்தப்படியில் தான் வைக்கணும், ரெட்டப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. வந்திருக்க எல்லாருக்குமே வெத்தலை பாக்கு கொடுங்க. சரிங்க அத்தை. ராதிகா, தாம்பளத்தை எத்தனை வாழைப்பழம் வச்சிருக்கோம் அதில். அது எத்தனை வரக்கா? கோமதி, வந்துருக்கவங்களுக்குலாம் காப்பி கொடுத்தியா? கொடுத்தேன் அத்தை. ஒரு சிலர்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க, குடிக்க மாட்டாங்களாம். சரி விடு, குடிக்கிறவங்களுக்கு மட்டும் கொடு. வசந்தி, உங்கள் வீட்டுக்கார் வரலையா? இல்லைம்மா, அவருக்கு லேட் ஆகுமா ஆஃபீஸில். அதனால கார் எடுத்து நானே வந்துட்டேன், டிரைவர் போட்டு. சரி குழந்தைங்க. ராணி வச்சிருக்காம்மா. பரவாயில்ல, அழுவாமல் இருக்கிறா. அதுவே பெரிய விஷயம். குழந்தைக்கு பால்லாம் கொடுத்துட்டியா? பால் பிஸ்கெட்லாம் கொடுத்துட்டேம்மா, சாப்பிட்டா. இங்கே ஒருத்தி நான் உட்காந்து இருக்கேன். எனக்கு ஏதாவது எடுத்து தராங்களா சாப்பிட்றதுக்கு? என்ன நம்ம நீங்கள் நிலங்கு வச்சிட்டியா? வாடிப்பட்டு நீ வா நிலங்கு எப்படியா? ஏண்டி மடமடன்னு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போ. இங்கேயே போய் டேரை போட்டுப்பேன். எல்லாம் எங்களுக்கு தெரியும். டக்கு நிலங்கு வச்சுட்டு கிளம்புங்க. நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போங்க. உங்களை தான் வந்த உடனே உங்கள் பிள்ளை தேடுவார் எங்கள் அம்மாவை காணோன்னு. உன்னத்துக்கு எப்போ தண்டத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன் என் பிள்ளைக்கு. இங்கே பாருங்க, சண்டை போடுற மூடில் நான் இல்லை. நான் வந்து ஃபங்க்ஷன் மூடில் இருக்கேன். போங்க, நிலங்கு வைங்க, போங்க. நான் வந்து கொஞ்சிக்கிறேன். ஏண்டி சீக்கிரம் வாடி. அதை வந்துட்டேக்கா. எத்தனை வந்துட்டேக்கா? நலங்கு வச்சுட்டு வரவங்க ஒருத்தருக்கும் எடுத்து கொடு. சரிக்கா. பட்டு பாத்தியா, என் பேத்தி எவ்வளோ நகை போட்டிருக்கா? எப்படி வந்து 35 சவரன் நகை இருக்கும். மொத்தமும் என் பொண்ணு தான் எடுத்துன்னு வந்துருக்கா. அவன் நகை தான் போட்டு விட்ருக்கா. பார்த்துக்கோ நல்லா. அப்படியே நான் பார்க்கவே இல்லடி. நலங்கு வைக்க போடல, கிட்ட போய் நல்லா பார்த்துக்கோ. சரி, ஒருத்தர் நலங்கு வைங்க. இடமே பத்தல, நான் போய் நிற்கிறேன். பரவாயில்லையே. நெக்லஸ், ஆரம், கம்மல், ஜிமிக்கி, மாட்டல், தங்க வலையில் எத்தனை ஆரம் போட்டிருக்கேன். அத்தா, நலங்கு வைங்கோ. நகையை முடிச்சு பார்த்துன்னு இருப்பீங்க. ஒருத்தி கூறு கட்டுவேன். அம்மா கொடுக்குற முட்டை எண்ணெய் எல்லாத்தையும் கரெக்டாக சாப்பிட்ணுமா? எதுவும் வேணாம்னு சொல்லக்கூடாது.
புரியுதா? இப்போ நீ குடிசையில் உட்காந்து சாப்பிட்றது தான் உனக்கு உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து, இடுப்பு எலும்புக்குலாம் நல்லது. புரிஞ்சுதா? இது வேணாம் அது வேணாம் அப்படின்னு எதையும் சொல்லக்கூடாது. சரிங்க பாட்டி. நல்ல பொண்ணு, சமத்த கேட்டுக்கிறாப்ப. ஒருத்தர் நல்லா வைங்கம்மா. ஏண்டி போய் மடமா நல்லா வச்சுட்டு வந்து சேரு. ஒருத்தர் தான் அதை நலங்கு வைக்கிறாங்க, வைக்கிறேன் நானும். பாட்டி வெத்தலை பாக்கு வாங்கிக்கோங்க. இந்த வரமா இந்தாங்க. ரமணி எங்க இருக்கா? எம்மா எப்படியோ போயிட்டாங்க. அண்ணே நீங்க வைங்க நலங்க. இதை வைக்கிறேன்டி. இனி அத்தையை கூப்பிட்டியா நலங்கு வைக்கிறதுக்கு? அத்தை எந்த அத்தை? இனி உங்க அம்மாவை தானே சொல்றேன். உங்க அம்மாவை கூப்பிடுறதுனே நலங்கு வைக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க தானே கூப்பிட்டேன். அவங்களாம் வர மாட்டாங்க நலங்கு வைக்கிறதுக்கு. மற்றவங்களாம் வைக்க சொல்றாங்க. உங்க அம்மா இருக்கிறாங்க பாரு, அந்த காலத்துலயே அப்படியே இருப்பாங்க. அவங்களாம் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்க மாட்டாங்க. என்ன பண்றது? நீங்க போய் வைங்க நலங்கு வைங்க. முகத்தை சிரிச்ச மாதிரி வைமா. அத்தை நெக்லஸ்லாம் கழுத்துல குத்துது அத்தை. கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பெரிய பொண்ணு ஆன பிறகு தான் நல்ல ஒரு கலை வந்திருக்கு. ஆரத்தி எடுப்போமே யாரத்தி எடுப்போமே அள்ளி ராணிக்கு ஆரத்தி எடுப்போமே. என்ன பாட்டு இதுன்னு தெரியலையே. அடுத்தது வாங்க. என்னங்க நீ வெத்தலை பாக்கு வாங்கிக்கோங்க. ராதிகாக்கா இந்த பக்கம் வந்து கூட வெத்தலை பார்க்க, அந்த பக்கம் நின்று நிற்க நலங்கு வச்சுட்டு இந்த பக்கம் தான் வராங்க. இந்த பக்கம் வந்து நின்று கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். அங்கே போய் நின்று நிற்க வா இந்த பக்கம். சரி அப்போ நீயே கொடு. இந்த தட்டுங்க. இந்தாங்க அண்ணி. கோமதி என்னைக்கு வீட்டுக்கு எடுக்க போறா? அண்ணி 11 நாள் வீட்டுக்கு இருக்காங்க அண்ணி. வேற காலேஜுக்கு போகணும். காலேஜ் ரொம்ப நாள் லீவ் போட முடியாது, 5 நாளாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறேன். ஆனால் 11 நாள் பார்த்தேன். நாள் நல்லா இருக்குது. அன்றைக்கி வீட்டுக்கு இருக்கான்னு இருக்கேன். அன்றைக்கி சாயங்காலமே. ஆமாம் காலேஜ் வந்து ரொம்ப நாளாக லீவ் போடக்கூடாது. படிக்கிற பசங்களுக்கு இருக்காது. நீ சீக்கிரமாக அனுப்பிச்சி விட்ரு. ஆமாம் நீ அன்றைக்கி சாயங்காலமே வந்து புட்டு சுத்தத்தை வச்சுக்கலான்னு இருக்கிறேன். அப்படியா? 11 நாள் வச்சுக்க போறியா? ஏன்னா 3 மாதம் கழிச்சு வச்சுக்கலாம், 5 மாதம் கழிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கேன். அப்படியே காலம் தள்ளினே போயிடும். நான் 11 நாள் வீட்டுக்கு இட்டுக்கு அன்றைக்கே வச்சுன்னு ஒரு வேலை முடிஞ்சு போய்டும் எனக்கு. ஆமாம் படிக்கிற பசங்க காலேஜுக்கு அங்கே எங்கே போயிட்டு வருங்க. அப்போ தான் காத்துக்கிறப்படாது. சீக்கிரமாக மஞ்சள் நட்டு வச்சுக்கோ. சத்திரம் எடுத்து பண்ண போறியா இல்லை வீட்டில் வச்சுக்க போறியா? பெரிய பொண்ணுக்கு தான் சத்திரம் எடுத்து நல்லா கிராண்டாக பண்ணியாச்சு. சின்னவளுக்கு வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வீட்லேயே வச்சுக்கலான்னு பார்க்குறேன் நீ. ஆமாம் நம்ம வீட்டில் தான் இவ்வளோ பெரிய இடம் இருக்குது. பந்தல் போட்டால் நான் ஒரு பந்திக்கு 50-100 பேர் கூட உட்காந்து சாப்பிட்லாம். நீ எதுக்கு வேஸ்ட்டாக சத்திரம் கித்திரம்லாம் ஆசைப்பட்றேன்? வேணாம். இங்கேயே பந்தல் போடு. எல்லாரும் பக்கத்து தான் இருக்கிறாங்க. தண்டத்துக்கு சத்தத்துக்கு எதுக்கு 50,000 60,000 1 லட்ச ரூபான்னு கொடுக்கணும்? இங்கே பந்தல் போடாமல் வீட்டிலே சாப்பாடு செஞ்சோமா அழகாக செஞ்சுட்டு போடலாம். ஆமாம் நீ அதான் பார்க்குறேன் வீட்டிலே செஞ்சிடலான்னு. பொம்பளை குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். இப்போ ஏஜ் அட்டன் பண்ணிச்சிங்க. இப்போ புட்டு சுற்றணும், அதுக்கப்புறமா படிக்க வைக்கணும், மாப்பிள்ளை பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண பிறகு தலை தீபாவளி, தலை பொங்கல், அதுக்கப்புறம் தாலி பிச்சு கோக்கத்து, அதுக்கப்புறமா சீமந்தம், அப்புறம் குழந்தை பேர் பார்க்கணும். அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு மொட்டை அடிக்கணும், காது வைக்கணும், அதுக்கு நகை போடணும். அதுக்கப்புறம் அதுக்கு பிறந்த நாள் அப்படி இப்படியும் பொம்பளை குழந்தைய பெற்று வச்சுக்கணும். எவ்வளோ இருக்குல்ல? ஆமாம் நீ சரி உங்கள் அண்ணன்கிட்ட பேசுகிறேன். அவரால் என்ன நகை போடுவாருன்னு தெரில. பேசிட்டு சொல்கிறேன் என்ன போடுறோம் நாங்கள் என்ன செய்கிறோன்னு. ஒரு 5 சவரத்தில் ஆரம் போட்டுருங்க அண்ணி. போதும், பெருசாக வேறு எதுவும் தேவையில்ல. நகை விற்கிற விலைக்கு 5 சவரம் போதுமாமா? நகை சீர்சனத்தை எல்லாத்தையும் பெரிய பொண்ணுக்கு நல்லா செஞ்சுட்டீங்க. இவளுக்கெல்லாம் சின்ன பொண்ணுக்கெல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்தால் மட்டும் போதும். அது எப்படி ஒரு தாய் மாமன் வந்து ஒரு நகை நட்டு போடலன்னா ஒரு பேச்சாயிடாது. அதெல்லாம் பிற்காலத்தில் அதெல்லாம் ஒரு பேச்சாகி போயிடும். எங்கள் வசதிக்கு என்ன முடியுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். பரவாயில்லையே இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு அண்ணியா? அங்கே ஏன் செய்கிற தங்கச்சிங்க சண்டை போடுற நீ தான் பார்த்துருக்கேன். இது என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் நிலங்க வைக்க சொல்லு. ஒருத்தர் மணி வேறு ஆகுது, பேர் பனி வேறு பெய்யுது. அப்புறம் அவ்வளோ சளி பிடிச்சிக்கும். அப்புறம் தினமும் வேறு தலை குளிக்கணும். சீக்கிரம் குடிசை கட்டலாம் உள்ள எடுத்துன்னு போய். சரிங்க நீ. கடைசியில் 5 பேர் நின்று அந்த அரைச்சி தட்டை எடுத்து சுற்றி கற்பனை ஏற்றி சுற்றுங்க. நீங்கள் என்ன கிளம்புறீங்களா இப்பயே? இல்லை இங்கே தான் இருப்பேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு மணி 10 ஆனால் கூட பரவாயில்ல. நாங்கள் ஆட்டோ கிட்ட பிடிச்சி வீட்டுக்கு போய் சேர்ந்துப்போம். இருங்க நீ நைட்டு வந்துட்டு காலையில் போங்க. இல்லைம்மா இருக்கட்டும், அப்படியே மாடுகள்லாம் விட்டுட்டு வந்துருக்கிறேன். நைட் இல்லைன்னு வச்சுக்கா அதுங்களெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருங்க. நைட்டு எத்தனை மணி ஆனாலும் வீட்டுக்கு போய் சேரணும். நான் வரேன். நாளைக்கு இல்லை நாளைக்கு வந்து புட்டு கேசரி வடை எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துன்னு வரேன். தாய் மாமன் சேர்த்த இல்லையா? எம்மாடியோ இவங்களாம் சொன்னாங்களே புட்டில் செஞ்சு எடுத்துன்னு வரேன்னு. இனிமேல் காலையில் 6 மணிக்கு எழுந்தோமா, பல்லு வளர்க்கணுமா, நேராக ஓடி வந்து வாணி பக்கத்தில் உட்காந்துக்கணும். யார் யாருன்னா செஞ்சு தராங்களோ எல்லாத்தையும் சாப்பிடணும் திருப்தியாக. இதெல்லாம் வந்து எப்பயாவது ஒரு சமயம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆமாம் அதுக்கெலாம் வேறு நான் போய் ரெடி பண்ணணும். இங்கே இருந்துட்டு எப்படி நான் போகிறது? காலையில் வேறு பசங்க ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும். பையன் வேறு காலேஜுக்கு போகணும். நைட்டே போய் வீட்டுக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும். சரி நீ வேலையை பாரு. குடிசை கட்டலாம் உள்ள சீக்கிரம் நல்லா வச்சு முடியுங்க. சரிங்க நீ சாப்பாடு இருக்குது சாப்பிட்டு கிளம்புங்கண்ணே. என்ன எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சேன்? இல்லை நீ காலையில் வந்து ராதிகை வந்து பக்கத்தில் வீடு வாங்கியிருக்கா. அதுக்கு வந்து கிரகப்பிரவேசம் வச்சா. நாங்கள் எல்லாரும் அங்கே தான் போனோம். மதியானம் தான் சமைச்சு சாப்பிட்டு வந்தோம். இந்த சாம்பார் குழம்பு கூட்டு பொரியல் எல்லாமே நிறைய இருக்குது. சாதம் மட்டும் வச்சாச்சு, அப்புறம் வச்சாச்சு. நீங்கள் வந்து சாப்பிட்டு கிளம்புங்க. எல்லாருக்குமே சாப்பாடு இருக்குது. அண்ணனுக்கு பசங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க போய். அப்படியே சரி வீட்டுக்கு போயிட்டு எங்கள் இட்லி தோசை ஊற்றி சாப்பிட்லான்னு பார்த்தேன். போயிட்டு வாங்கி போயிட்டு சாப்பாடு இருக்குதா? சரி சாப்பிட்டு போகிறோம். ஏம்மா எல்லாத்துக்கும் சரி இந்த எதனா கதை வளர்த்தா ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை போல இருக்கேன். ஏமா நான் உள்ள போவேன் ஆரம்பிச்சம்மா. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தது பெரிய விஷயம்.
சரி நீ வேலையை பாரு. வசந்தி வந்து நலங்கு வையே, நின்று பார்த்துன்னு இருக்க. அது வர நீ. முதல்ல என்ன எடுத்து வைக்கணும்? குங்குமம் வைக்கணுமா இல்லை சந்தனம் வைக்கணுமா? ஏண்டி முதல்ல சந்தனம் வைடி, கண்ணத்துல கையிலையா? என்ன சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்குல்ல நீ? ஆமா ஆமா. அடுத்தது குங்குமம் வைக்கணுமா? ஆமா, குங்குமம் வச்சுட்டு அந்த பூ இருக்குல்ல அதை எடுத்து தலையில போடு. அதுக்கப்புறமா இந்த ஆரத்தி எடுத்து காட்டு. இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கா, அதான் தெரிய மாட்டேது. ஒன்று ஒன்றா கற்றுக்க வேண்டியதுதான். ஆரத்தி எடுப்போமே, ஆரத்தி எடுப்போமே, வாணி குட்டிக்கு ஆரத்தி எடுப்போமே. இது என்ன பாட்டு தெரியல, புது பாட்டு? இந்த கீதா, ராணி, பரிமளா, மீனா, மஞ்சு இவங்களாம் வச்சுட்டாங்கன்னா குழந்தைட்டுமே உள்ள உட்கார வச்சிடலாம். எங்கே போனாலுங்க தெரியல எல்லாரும். மேக்கப் முடிச்சுட்டு அங்கே தாங்க ஊர் கதை பேசி உட்காந்துக்குதுங்க பாருங்க சேர்ல. கீதா, ராணி, மீனா வாங்க, எல்லாம் வாங்க. அங்கேயே உட்காந்துருந்தா எப்படி? ஒருத்தரா வந்து நலங்கு வைங்க வாங்க. ராதிகா பெரிய பொண்ணு, நீங்களும் வைங்க. எதுக்கு வேடிக்கை பார்த்து நிற்கீங்க? வைக்கிறேங்க்கா. ஏக்கா எல்லாரும் வச்சு லாஸ்ட்டில் வச்சுக்கேன். நான் அப்படியே ஆரத்தி எடுத்துன்னு போயிட்டு நான் சுற்றி எடுத்துன்னு போய் தெருவில் ஊற்றிடுவேன். அதுதான் வெயிட் பண்ணுறேன். சரி அப்போ கடைசியில் வைங்க. வெத்தலை பேக் பண்ணலாம் கொடுங்க. இந்தம்மா வாங்கிக்கோ. வசந்தி இருந்து இந்த நகையெல்லாம் வாங்கி போயிடுனே. அவளை குடிசில் உட்கார சொன்னா எல்லாத்தையும் அவுத்து கொடுக்குறேன். எடுத்துன்னு போயிடு. அண்ணே இருக்கட்டும் அண்ணே, 11 நாள் உட்கார வைக்க போறீங்களா? 11 நாளைக்கு போட்டு இருக்கட்டும். அந்த மஞ்சள் நட்டு வேலை செங்கல் வைக்க போறீங்க 11ஆம் தேதி. 11 நாள் நான் செங்கலமா மஞ்சள் நட்டு வேலை முடிச்சிட்ட பிறகு மறுநாள் கொடுங்க, எனக்கு போதும். அது வரைக்கும் போட்டு இருக்கட்டும். அவளை வேணாமா அவள் பத்திரமா வச்சுக்க மாட்டா, உடச்சி வச்சுட்டு போறா. நீ எடுத்துன்னு போயிடு. அதெல்லாம் உடைக்க மாட்டா, பத்திரமா பார்த்துப்பா. நீ பத்திரமா பார்த்துப்பல? ஐயோ நான் பத்திரமா பார்த்துக்க மாட்டேன்னு. அதெல்லாம் பத்திரமா தான் பார்த்துப்பா. அதை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போனால் பீரோவில் தான் தூங்கி இருக்க போகுது. நான் வீட்டை போட்டு நான் சுத்த போகிறேன். இவ்வளோ போட்டுக்கிட்டோம். நல்லா குழந்தைக்கு அழகாக மேக்கப் பண்ணி அந்த பவுடர் தானே கட்டி நகை போட்டு வைங்க. நான் வரேன். நான் புட்டெல்லாம் செஞ்சு எடுத்துன்னு வரத்தேன் இல்லையா? ஒரு நாள் வருவேன். என்ன தினமும் வந்து போவேன். பரவாயில்ல, வெயிட்டு கை வருதான் டெய்லியும். இப்போ நல்லா பலகாரம் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஆமாம், தினமும் வந்து நானே மேக்கப் பண்ணி விட்றேன். என் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக புது ட்ரெஸ்ஸு இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துன்னு வரேன். பவுடர் தாவணை கூட வாங்கி வச்சிருக்கேன். நான் ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது வாங்கினதெல்லாம் வச்சிருக்கேன், எடுத்துன்னு வரேன். என்னது பாவடை தாவணைலாம் வச்சிருக்கியா? அதெல்லாம் கூட போட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்தீங்க? ஆமா, நீ எங்கள் வீட்டுக்கார பண்ணுற வேலை அதெல்லாம். பரவாயில்லையா, கல்யாணம் ஆனப்பறம் கூட பாவடை தாவணி போகிறதுக்குலாம் உங்கள் வீட்டுக்கார அலோவ் பண்ணுறாரு. ஐயோ, ஒரு விஷயத்த நம்ம மறந்துட்டுமே. இவளுக்கு சமைக்கவே தெரியாது. இவ வேற புட்டு பலகாரம்லாம் செஞ்சு எடுத்துன்னு வர சொல்கிறாள். எல்லாரோட மைண்ட் வைஸ் எனக்கு நல்லா கேட்டுச்சு. இவளுக்கு சமைக்கவே தெரியாது, வேறு புட்டுலாம் செஞ்சு எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்கிறாள். தானே நான் சமைக்க மாட்டேன், பயப்படாதீங்க. எல்லா பொருளும் வாங்கி வந்துடுவீங்க. 11 நாளைக்கும் என்னோட விருந்து தான். புட்டு செய்யறதுக்கு, வடை செய்யறதுக்கு, இட்லி செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் பொருள் வாங்கி வந்துடுவேன். எல்லாரும் இங்கே தான் செய்ய போகிறோம், இங்கே செஞ்சு தான் சாப்பிட போகிறோம். எல்லாருக்குமே விருந்து தான். எல்லாருக்குமேனா எப்படி? எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க பார்த்தியா, எல்லாருமே வந்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே தான் விருந்து. நல்ல ஒரு சமையல் கடை ரெடி பண்ணுங்க. சம்பளம் கொடுத்துடலாம் 11 நாளைக்கும். 11 நாளைக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபான்னு கணக்கு போட்டால் கூட 11 நாளைக்கு 11,000 ரூபாய். அந்த காசு நீ எங்களுக்கே கொடுத்துட்டேன்னு வச்சுக்கமா, இன்னும் சந்தோஷமா இருக்கும். நாங்களே செஞ்சிருவோம். எப்பயும் ஒன்று யாரும் ஒருத்தவங்க செய்யுங்க. சமையல் செய்யறதுக்கான சம்பளத்தை நான் கொடுத்துட்றேன். நல்ல வேலை நானே சமைக்கிறேன், நீ சொல்லாமல் போனியாத்தா. ராதிகா ஏன் வாய் குழந்த மணிக்கே நிற்கிற? வாயை மூடு. சாக்கக்குறை இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைல்ல நீங்கள்? ஆமாண்டி, நான் எதிர்பார்க்கலடி. அதுக்கெல்லாம் ஒரு மொக்க ராசி வேணும். சரி பாப்பா அழுகுறா போல. நான் போய் நான் பார்க்குறேன். எல்லாம் நிலங்க வச்சு சீக்கிரமாக குடிசை கட்டுங்க. பண்ணி வர போய் ஆரம்பிச்சிச்சு. அந்த குடிசெல்லாம் பின்னி வச்சிட்டீங்களா? எல்லாம் பின்னி ரெடியாக தான் இருக்கு. உள்ள எடுத்து போய் வைக்க வேண்டியதுதான். சரி அந்த வேலையை பாருங்க. எக்கோ கேட்டுக்கினியா? 11 நாளைக்கு விருந்தான். ஜமாயிக்க வேண்டியது தான். நீ வேற சும்மா ரெடி. எனக்கு இது கனவா நினைவான்னு தெரியல. எல்லாமே நனவு தான். ஏதோ விருந்து காதுல விழுந்ததே. பாம்பு காதுமா இவங்களுக்கு ஊர் கதை தான் பேசி உட்காந்தாளுங்க. முக்கியமான விஷயத்தெல்லாம் எப்படி நோட்டப் பண்ணி வராளுங்க பாரு. நாங்க இல்லாம விருந்தா?